வணக்கம். ஜெய்குர் சரணம். மனம், விழிப்புணர்வு, எண்ணங்கள், ஆறா இதை பற்றியெல்லாம் நான் பதிவு போட்டேன், பார்த்தீங்க. இப்போ சக்கரங்களை பற்றி பதிவு. நம்ம உடலில் முதன்மையான 7 சக்கரங்கள் இருக்குது. 7 சக்கரங்களையும் சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 சக்தி மையங்களும் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த 7 சக்கரங்களையும் நம்ம அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃபு நல்லாயிருக்கும். எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமான அமைதியான லைஃப்க்கு போவோம். நீங்கள் சக்கரங்களை சரி பண்ணாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அது நல்லபடியாக பண்ண முடியாது. அதனால் சக்கரங்களை சரியாக வச்சுக்கோங்க. இந்த சக்கரங்கள் தான் உங்களோட லைஃப்பை நகர்த்திட்டு போகிறதா நான் சொல்கிறேன். சரியான பாதையில் கொண்டு போகும் அப்படிங்கிற. அதனால் இந்த சக்கரங்களை நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரம் அதை பற்றி பார்க்குறோம். இது இங்கிலீஷில் பேசிக் சக்ரா அப்படிம்பாங்க. ரூட் சக்ரா, பேசிக் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சக்ரா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணும், என்ன நல்லது நடக்கும், இது தடைப்பட்டால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த மூலாதார சக்கரம் பிட்யூட்ரி கிளாண்டோட சம்மந்தப்பட்டது. வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகளை இது தடைப்பட்டால் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ மூலாதார சக்கரம் தடைப்பட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை உங்களுக்கு கொடுக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற சூழ்நிலையிலேயே வாழ்வீங்க. எதை எடுத்திங்கனாலும் எதுலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. நிலைத்தன்மையே எதுலேயுமே வராது. அப்போ வேலை கூட அப்படி தான். நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்காது. எந்த ஒரு வேலையை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் குடியிருக்கிற வீடு அதுவும் அப்படி தான். ஒரு சொந்த வீடாவோ, சொந்த வீடு இருந்தால் கூட அதில் வாழ முடியாமையோ, இல்லை அந்த வீட்டில் கடன்களோட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா மூலாதார சக்கரம் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட பண வசதிக்கும் நம்ம ஸ்டெபிலிட்டியாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் இந்த மூலாதார சக்கரம் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, பணப்பிரச்சனை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட பேசிக் சக்ராஸ் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பேசிக் சக்ராவை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ரேக்கியில் அந்த அலைன்மெண்ட் தான் மெயினாக. சக்ரா அலைன்மெண்ட் தான் ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக நான் வீட்டில் சொல்லித்தரேன். நம்மளோட மூலாதார சக்ரா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா சரியாக நம்மளோட முதுகெலும்போட கடைசியில் ஒரு பாயிண்டில் அந்த மூலாதார சக்ரா இருக்குது. இப்போ அந்த மூலாதார சக்ராவை நீங்கள் அப்படியே மைண்டில் கொண்டு அந்த இடத்துல உங்களோட கவனத்தை மட்டும் நிறுத்தி, இப்போ மூலாதார சக்ராவை நீங்கள் எப்படி அதை பவர் பண்ணணும், சரியான விதத்தில் தடைப்பட்டிருந்து சரியாக பண்ணணும் அப்படின்னா அந்த சக்கரத்தோட மந்திரம் லம், லா, இம். இப்போ நீங்கள் எந்த பயிற்சியும் எடுத்துக்கல, சிம்பிளாக வீட்டிலேருந்தே பண்ணுறீங்கன்னா அந்த சக்கரா தடைப்பட்டிருக்குதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பயிற்சிகள் மூலமாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு. அப்போ சக்கரங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியும். இப்போ இந்த லம் அப்படிங்கிற மந்திரத்தை நல்லா கண்ணை மூடி லா அப்படி சொல்லணும். லம் லம் அப்படி சொல்லக்கூடாது. நல்லா ஆகமாக இழுத்து ஒரு 9 டைம்ஸ் 18 27 அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour கண்ணை மூடி சொன்னீங்கன்னா அந்த சக்கரா பவர் ஆயிரும். தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மூலாதார சக்கராவை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த சக்கரம் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.